ಗೋಪಾಲ ಗೋಪಾಲ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ ನಂದಕುಮಾರ ನವನಿತ ಚೋರ ಬೃಂದಾವನ ಚರ ಗೋಪಾಲ 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 ಗೋಕುಲ ನಂದನ ಗೋಪಾಲ. தேனுகண் பிலம்பன் காளியனென்னும் தீயப்பூடுகள் அடங்க உழைக்கி கானகம்படி அலரவியுலாவி கரும் சிறுக்கண் குழலோதின போது மேனகையொடு திலோத்தமை அரம்பை உருப்பசியர் அவர் வெள்கி மயங்கே வானகம்படியில் வாய்திரப்பின்றே ஆடல் பாடலவை மாறினர் தாமே. தேனுகன், பிரளம்பாசுரன், காளியன், எத்தனை பேர்கள் இந்த பிருந்தாவனம் பூரா இந்த முள்ளு பூண்டுகள் தான் நிறைய முளைச்சிருந்துதான். அதெல்லாம் கிருஷ்ணன் காலை வச்சு எல்லாத்தையும் நெசிக்கி பூண்டுகள் இல்லாதபடி இன்னைக்கு ராசக்கிரீடை பண்றாப்புல பண்ணிவிட்டானா. இந்த பூண்டுகள், அந்த பூண்டுகளுக்கு இவன் பயப்பட மாட்டான். அந்த பூண்டுகளும் கிருஷ்ணன் வந்தா காலை குத்தாது. வேற பூண்டுகள் யாருன்னா, தேனுகன்னு ஒரு பூண்டு இருந்துதான், பிரளம்பன்னு ஒரு பூண்டு, காளியனும் அந்த பூண்டு கோஷ்டியில சேர்ந்துட்டான். இப்படி சில பூண்டுகள் அசுரர்கள், தேனுகாசுரன், அரிஷ்டாசுரன், பிரளம்பாசுரன் என்கின்ற அசுர பூண்டுகள் எல்லாம் மடிஞ்சு போகும்படி காலால வச்சு தொகைச்சு உழக்கி கானகம்படி உலாவி உலாவி பிருந்தாவனம் பூரா உலாவி உலாவி கரும் சிறு கண் குழலூதின போது, ஒரே ஒரு இடத்துல புல்லாங்குழ ஊதக்கூடாதோ, உலாவி உலாவி இந்த காட்டுல அந்த காட்டுல, இந்த துறையில அந்த துறையில பிருந்தாவனம் பூரா புல்லாங்கல் ஊதி என்று சுத்துறதே வேலை. கரும் சிறுக்கன், சிறுக்கன்னா சிறுவன், கரும் நல்ல கருப்பான சியாமசுந்தரன், சியாமசுந்தரன் கண் குழல் ஊதின போது, இங்க குழல் ஊதுறான். இங்க ஆயர்பாடியிலே வீட்டுல இருக்கிறதுக்கு கால் கொள்ளல, இந்த குட்டிகள்லாம் சிறுமிகள்லாம் ஓடி ஓடி வந்துடுறான்னு புகார் சொல்றாளே. தேவலோகம் எங்க இருக்கு, பூலோகம் எங்க இருக்கு, எங்க பிருந்தாவனம் இருக்கு? தேவலோகத்துல ஒத்திக்காவது ஆத்துல இடம் கொடுக்கலையாம். யாருன்னாள், மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசியர் அவர் வெள்கி மயங்கேயே. இந்திரன் பாவம் கூட்டுன்னு கிடக்கான். ஏ ரம்பே மேனகேன்னு கூட்டுக்க வாத்தி இல்லை அங்க ஆடுறதுக்கு. இனிமே பஜனை பண்ண வேண்டியதா. இவர்கள் எல்லாரும் இங்க வந்துட்டார்கள். இங்க வந்து வரிசையா நின்று கொண்டு நிற்கிறார்கள். வந்துட்டார்களே தவிர கிட்ட அண்ட முடியல. 1000 சிறுமிகளுடைய பாத தூளி போவாளாவா அப்படிங்கிறார் ஒரு கவி. ஏனால் தாதிக் தாதிக தாதிகே தான், மிருதங்கம் தாதிக் தாதிக் தாதிக்குன்னு அடிச்சுதான் என்ன சப்தம் கொடுக்கறதுன்னு பார்த்தார். அந்த கர்ணபூரன் பேர் அந்த கவிக்கு. என்ன தாகா அந்த தேவதாஸ்திரிகள் திக்கு சி, தேவதாஸ்திரிகள் சீன்னு இந்த மிருதங்கம் சொல்றதுங்கிறார். ஏனால் கண்ணனோட ராசக்கிரீடை ஆடும்படியான பாக்கியம் இல்லாதவர்களான அவர்கள் அப்படி நிற்கிறார்கள். உருப்பசியர், ஊர்வசி, அரம்பை, திலோத்தமை, மேனகை எல்லாரும் நின்று இந்த கண்ணனுடையதான அழக பார்த்து வெள்ளிகி அவன் வேணுகானம் பண்றதை பார்த்து பார்த்து மயங்கி வானகம்படியில், அது ஒரு ஆய்ப்பாடிங்கிறது மாதிரி வானகம்பாடின்னு ஒரு ஊர், இங்க திருவாய்ப்பாடிங்கிறது போல அந்த வானகம்பாடியில் வாய் திறப்பின்றி தாங்களே நன்னா பாடுகின்றவர்கள் அப்படிங்கிற திமிர் உடையவர்கள் ஒரு பாட்டு பாடுறதானே. சில பேர் நன்னா கச்சேரி பண்ணினா கூட எதில் உட்காந்துக்கிறோம் இழுக்க ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு என்ன ராகம்னு தெரியாது, ஏதோ ஒரு வாசனை, எதில் உட்காந்து இழுக்க ஆரம்பிப்பா. சில பேர் தாளம் நன்னா மிருதங்கம் தனி ஆவர்த்தனம் கொடுத்தா இவளெல்லாம் தப்பு தாளம் போட ஆரம்பிச்சிருவா எதில் உட்காந்து இருக்கிறவா. இப்போ நாங்கள்லாம் என்ன செய்யறது, நாங்கள்லாம் எப்படி பாடுறது? இப்படி அவர்கள் கூட கூட பாட ஆரம்பிச்சிடுவா, கூட கூட தாளம் போட ஆரம்பிச்சு விடுவா. அதுபோல இவர்கள் ஆனா நினைக்கிறார்கள் அப்படி கூட தாளம் போடுறாப்பிளையோ கூட பாடுறாப்பிளையோ கூட இவாளுக்கு எவ்வளவு 100 வருஷம் கத்துண்டாலும் வராதான். ஆனால் ஒரு வருஷம் கூட கத்துக்காம இந்த கூடியிருக்கக்கூடிய சிறுமிகள்லாம் இஷ்டத்துக்கு தாளம் போடுறார்கள், இஷ்டத்துக்கு பாடுறார்கள். இதுகளுக்கு எல்லா பாட்டும் வந்து கொடுத்து கண்ணனோட பாட்டு தனியாச்சே. அதனால அவர்களுக்கு இந்த பாட்டு எல்லாம் தெரியாது. வேற ஏதோ தரண இழுத்துன்னு இருப்பா.
அவர்கள் எட்டக நின்று கொண்டு இனி நம்ம வாய் திறக்கிறதுக்கே இல்லை அப்படின்னு நின்று வாய் தீரப்பின்றி இங்க நம்ம பாட்டுலாம் இங்க எடுபடுமா, அடேப்பா என்ன பாட்டு என்று நினைச்சு அவர்கள் பாட்டு நிற்கிறாளா. ஆடல் பாடல் அவை மாறினர் சாமியே, ஆடல் பாடல் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நிற்கிறார்கள், திகச்சு நிற்கிறார்கள். அவர் கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.